கில்லான் தெங்கு அம்புவான் ரஹீமா பெரிய மருத்துவமனை சவக்கிடங்கில் இறந்தவர்களின் பிரேதங்களை குளிப்பாட்டும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது ஏன் என்ற கோரிக்கையை முன்வைத்து 10க்கும் மேற்பட்ட அரசு சாரா இயக்கங்கள் மனு ஒன்றை அம்மருத்துவமனையின் இயக்குநரிடம் வழங்கினர். இதில் சில மலாய் அரசு சாரா இயக்கங்களும் ஒன்றிணைந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கில்லான் மருத்துவமனை மட்டுமின்றி மேலும் சில மருத்துவமனைகள் இத்தகைய தடைகளை விதித்திருப்பதாக இக்குழுவினருக்கு தலைமையேற்று கோரிக்கை மனுவை வழங்கிய தேசிய மனிதநேய ஒற்றுமை இயக்கத்தின் தலைவர் செல்வேந்திரன் முனியாண்டி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இத்தகைய நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்ததை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும், தற்போது சூழ்நிலை வழக்க நிலைக்கு மாறிய பின்னரும் பிரேதங்களை அரசாங்க மருத்துவமனையின் சவக்கிடங்கு பிரிவில் குளிப்பாட்டுவதற்கு தொடர்ந்து தடை விதித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என தமது கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக செல்வேந்திரன் விளக்கம் அளித்தார். இந்தியர்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், புத்த மதத்தினர் என அனைத்து பிரிவினரும் தங்களின் சம்பிரதாயப்படி பிரேதங்களை குளிப்பாட்டி இறுதி சடங்குகளை மேற்கொள்வது வழக்கமாகும். பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த இந்நடவடிக்கை கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் சமீபத்திய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். வாழ்க்கை செலவினங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவினர் ஒருவரை இழந்த துயரத்தில் மூழ்கியிருக்கும் நிலையில் பொருளாதார சிக்கலையும் அவர்கள் எதிர்நோக்கும் சூழலில் இறுதிச் சடங்குகளுக்கு பெரிய அளவில் செலவிட முடியாத பல B40 பிரிவைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக அமைகிறது. பன்னெடும் காலமாக அரசாங்க மருத்துவமனைகளில் செயல்பட்டு வந்த பிரேதங்களை குளிப்பாட்டும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டது வசதி குறைந்தவர்களுக்கு சிரமத்தை கொடுத்துள்ளது. சுகாதார அமைச்சு உடனடியாக மீண்டும் இதனை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை மனுவில் விளக்கியிருப்பதாக செல்வேந்திரன் கூறினார். இதனிடையே நேற்று மாலை கோரிக்கை மனு வழங்க செல்வேந்திரன் தலைமையில் சென்ற அரசு சாரா இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் கில்லான் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் செல்வமலர் செல்வராஜன் சார்பில் துணை இயக்குனர் டாக்டர் சன்னாசி அந்த மனுவை பெற்றுக்கொண்டார். அலுவல் காரணமாக வெளிநாடு சென்றிருக்கும் டாக்டர் செல்வமலர் நாடு திரும்பியதும் இயக்க பொறுப்பாளர்களை நேரடியாக சந்தித்து விளக்கம் பெறுவதுடன் இவ்விவகாரத்திற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தொலைபேசி வழி தொடர்பு கொண்டதாக செல்வேந்திரன் விளக்கினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.